ஒரு பெரிய மேடை பேச்சாளர் அவர் சொல்றாரு, அறிவியல் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிகிற காலம் வந்து விட்டதுங்கிறான். சயின்ஸு காட் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு தான் இந்த கொரோனா பீரியடுங்கிறான். உலகத்தானுக்கே இப்போ என்ன வந்திருக்குது, அந்த அறிவு வந்திருக்குது பாருங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் பீப்புள்னு சொல்லுவோம், ஆனால் காட்ஸ் ஃபியர் கிடையாது. நமக்கு என்ன கிடையாது, காட்ஸ் ஃபியர் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, சர்ச்சுங்கிறது ஒரு ரொட்டீன் ஒர்க்கு, வெள்ளிக்கிழமைனா வந்து போகணும், அவ்வளோதான். அது கொஞ்சம் லேட்டாகவும் வரலாம், சீக்கிரமாகவும் போகலாம், கொஞ்சம் ஆப்ஷனும் எடுத்துக்கலாம். இந்த வாரம் முடியாது, அடுத்த வாரமோ போய்க்கலாம். இந்த ஆப்ஷனை நீங்கள் வேலைக்கும் எடுக்க முடியாது, ஸ்கூலுக்கும் எடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் கரெக்டாக போயிடணும். பையன் தூங்கிட்டே இருந்தால் கூட 5:30 மணிக்கு எழுப்பி காலங்கத்தில் 6 மணிக்கு பஸ்ஸில் ஏற்றி விட்டுறணும். அது ரொம்ப முக்கியம், ஏன்னா பையனுக்கு படிப்பு. ஆனால் சர்ச்சை அவ்வளோ முக்கியமே கிடையாது. கத்தர் பார்த்தார், மூடிடு. நீங்கள் என்னைக்கு தான் மனம் திரும்புறீங்கன்னு பார்க்கலாம். பல நாடுகளில் பலவிதமான அருவருப்பு. இன்னைக்கு கத்தர் கிருபையே நமக்கு மனம் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இப்பவும் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆலயம் என்பது நீங்களும் நானும் தான், கட்டடம் இல்லை. புரியுதா? நான் சொல்றது கட்டடத்துக்குள்ள செய்யறத சொல்லவே இல்லை. இந்த கட்டடம் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமாய் நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம்னா இன்னும் பெரிய கட்டடத்துக்கு கூட போயிடுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் கட்டடம் பரிசுத்தம் அல்ல, கட்டடத்துக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் தான் பரிசுத்தம். இன்னைக்கு சபைக்கு கட்டடத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட நீங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சபைக்குள்ள வரும்போது செருப்பு போடாம வரீங்க. ஏன் வரீங்க? ஏன் வரீங்க? அதுக்கு 2-3 காரணம் இருக்கு. நீ என்ன கேட்குறேன்னு தெரியலையே போய் எங்களை இல்லை. நான் ஒரு குரூப் ஏன் சபைக்கு செருப்பு போடாம உள்ள வருது? இது பரிசுத்த பூமி, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, அதனால என்ன செய்ய, செருப்பை கழட்டு. அதெல்லாம் இல்லை. புரியுதா? இப்போ நம்ம ஏன் கழட்டுறோன்னா, நீங்கள் எதையாவது மிதிச்சுட்டு உள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு க்ளீன் பண்ணுறது கஷ்டம், யாரும் பக்கத்தில் உட்கார முடியாது. அதனால் செருப்பெல்லாம் என்ன செஞ்சுருங்க. இந்த பூமியில் பரிசுத்த பூமிங்கிறது நீங்களும் நானும் தான் இப்போ பரிசுத்தம். ஏன்னா நமக்குள்ளே தான் கர்த்தர் வாசமாக இருக்கிறார், நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். புரியுதா? சிலர் வந்து ஏன் செருப்பு போட மாட்டேங்கிறோம் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. இப்போ புறஜாதியார் மற்ற மார்க்கத்தார் வரும்போது இடர் அடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், செருப்பை கழட்டுறோம், அதெல்லாம் வேற. ஆனால் இந்த பரிசுத்தம் கட்டடம் பரிசுத்தம் இல்லை, நீங்களும் நானும் தான் பரிசுத்தம். அல்லேலூயா. அதை நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக பார்த்துக்கிறீங்களோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய கூடுகையை கர்த்தர் விரும்பலேன்னு அர்த்தம். நாம் சேர்ந்து வர்றதை கர்த்தர் ஒரு காலத்தில் விரும்பாமல் இருந்தார். ஏன்னா வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, அப்படியே தான் இருக்கிறோம். என்ன பிரசங்கம் பண்ணாலும் மாற்றம் வராது. கோவிடுக்கு முன்னாடி எவ்வளவு கதர்னா என்ன செய்யல, ஏறவே இல்லை. ஞானசனம் எடுக்க மாட்டான், எவ்வளோ சொன்னாலும் ஞானசனம் எடுக்க மாட்டான். பார்ப்போம், கர்த்தர் நேராக வந்து சொல்லுவார். ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், யோர்தானில் போய் தான் நான் எடுப்பேன். ஒரு குரூப் இருந்துச்சு, அதில் கோவிட் வந்துச்சு பாருங்க, டிவியில் போட்டால் பாருங்க, 2வது அலை, 3வது அலை, 4வது அலை. அவன் ஃபோன் பண்ணுறான், பிரதர் ஞானசனம் எடுக்க வாய்ப்பு இருக்குதா? நான் கேட்டேன், எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை போகிற பக்கம் பார்த்தா சரியில்லை, எதிர் வீடு வரைக்கும் ஒன்று போயிருச்சு, என்றைக்கு நம்ம வீட்டு பக்கம் திரும்ப தெரியாது, எதுக்கு எடுத்து வச்சுருவோன்னு நான் நினைக்கிறேன். நீ ஜோம் பண்ணு, இப்போ கொடுக்க மாட்டோம், நாங்கள் எப்போ திறப்போமோ அப்போ தான் கொடுப்போம். என்ன இப்படி சொல்கிறீங்க? அது வரைக்கும் நீ சாகாமல் இருக்குன்னு ஜோம் பண்ணிக்க. திறந்து வச்சப்போ கூப்பிட்டப்போ வரல, உணர்வு வரல. இந்த மாதிரி எதாவது வந்தால் தானே உணர்வு வருது. அதுக்கு தான் கர்த்தர் மூடி போட்டார். புரியுதா? ரட்சிக்கப்படுறேன்னு சொன்னால் ரட்சிக்கப்படல, ஞானஸ்நானம்னா இடல. இப்போ தான் எல்லாருக்குள்ள என்ன வந்திருக்கு. ஆனால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த கொரோனா வந்து ஒரு மோசமான காரியம் நடந்தது, ஆனால் அதில் ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு. ஒரு பெரிய கூட்டம் கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு கொரோனா ஒரு பெரிய காரணமாக அமைந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டீங்கன்னா நல்லது. பார்த்துக்குங்க, திருப்பி இஸ்ரவேல மாதிரி பின்னாடி போனீங்க, பில்கேட்ஸ் நிறைய வச்சிருக்கிறாராமா, அடுத்த வேரியன்ட்லாம் வச்சிருக்காராமா. அவர் என்ன வாரத்துக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால் கவனிச்சு கொள்ளுங்க. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக எல்லாத்தையும் அடைச்சு போட்டார். இப்போ மனம் இறங்கி இருக்கிறார். கர்த்தர் திரும்பி மீண்டுமாக சபை திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது மீண்டும் மூடாமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், கொரோனா கையிலலாம் இல்லவே இல்லை. நாம் கரெக்டாக இருந்தால் கர்த்தர் சபையை திறந்து வைத்திருப்பார். அல்லேலூயா. இப்போ அடுத்து நடந்த ஒரு அந்த கொரோனா பீரியட்லேயே இங்கே ஓசியாவில் நடந்த சம்பவம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான்.
இந்த லாக்டவுன்ல மட்டும் இந்த வசனத்தினுடைய தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறுச்சு. 12:1 ஓசியாவின் புஸ்தகம். முதலாவது, எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த வின் ஃப்ரம் த ஈஸ்ட்னு இருக்கும். கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். கொண்டற் காற்றுனா வின் ஃப்ரம் த ஈஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு காற்றுக்கும் ஒரு பேர் உண்டு. வடக்குலேருந்து வந்தால் வாடை காற்றின் பேர், தெற்குல வந்தால் தென்றல்னு பேர், கிழக்குல வந்தால் கொண்டல் காற்றின் பேர், ஒவ்வொன்று. இந்த இடத்துல வசனம் என்ன சொல்றது? காற்றை மேய்ந்து. காற்றை மேய்ந்துனா என்ன? இந்த வசனம்லாம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இருக்கு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். காத்துக்கு பின்னாடி போறானாமா, அதுவும் கிழக்கிலிருந்து வர காத்துக்கு பின்னாடி போறானாமா, அந்த காத்தை மேயிறானாமா. மேயறதுனா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்ச ஒரு சங்கீதம் இருக்கு, 23ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும் தானே. கர்த்தர் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் எங்க மேய்க்கிறதுனா அப்ப என்ன அர்த்தம்? மேய்கிறதுனா என்ன அர்த்தம்? சாப்பிட்றது, சர்வைவல். நான் ஜீவன்றதுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு. காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொண்டற் காற்றை மேய்ந்து. காற்றை மேய்ந்து அப்படின்னா நம்முடைய சர்வைவலுக்கு தேவையானது சாப்பாடு காத்துல இருக்குதாமா. அவன் காற்றை மேய்கிறான். இதுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. காற்றை மேய்கிறான்னா காத்தை ரீட் பண்றான்னு அர்த்தம். காற்றை இப்போ நம்ம படிக்கும் போது சொல்லுவாங்க தெரியுமா, நுனிப்புல் மேயாதடா அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா படி அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கடைசி காலத்தில் இருக்கிறதுலே நம்பர் 1 பிசினஸ் எது தெரியுமா? காத்து தான் பிசினஸ். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே காற்றை அடிப்படையாய் கொண்டதான் இருக்கு. சேட்டிலைட்ல இருந்து நீங்க வச்சிருக்கிற போன், டிவி, ஏடிஎம் மிஷின்ல இருந்து அத்தனையும் வைஃபை, ப்ளூடூத் எல்லாமே எதுல தான் இருக்கு? காற்றுல தான் இருக்கு. காற்றை மேய்ந்து. அதுலயும் பெரிய விஷயம் என்னன்னா காற்றை மேய்தல். இப்ப நீங்க அனுப்புற ஒவ்வொரு விஷயமும் இருக்கு இல்லையா, எப்படி டிராவல் ஆகுது? ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறீங்க, இன்னொருத்தருக்கு போகுது. எதுல போகுது? காத்துல தான் போகுது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய நீங்க அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மெசேஜும் யாரோ ஒருத்தரால் படிக்கப்படுகிறது. நீங்க அனுப்புறவர் இல்ல. நீங்க சென்டர் இருக்காருல்ல, நீங்க அனுப்புறீங்க, ரிசீவர் இருக்காரு, அவர் படிக்கிறது இல்ல, நடுவில் ஒருத்தர் படிக்கிறாரு. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க போன் வாங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 3 கேள்வி கேட்பாங்க அந்த போனை ஆன் பண்றதுக்கு முன்னாடி. நீங்க அந்த 3 கேள்வியும் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா போன் ஆன் பண்ற வேகத்தில் இருப்போம் நம்ம இல்லையா. முதல் கேள்வி, இந்த போன்ல இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸ், இமெயில் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செஞ்சுப்போம்? நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லுது. நீங்க நம்ம என்ன கொடுத்துட்டோம்? எதை வேணா எடுத்துக்கோ, முதல்ல ஆன் ஆயிரு. ரெண்டாவது என்ன சொல்லுச்சு? இதை எங்களோட தேர்ட் பார்ட்டிஸ், எங்களோடு கூட இருக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் என்ன செய்வோம்? ஷேர் பண்ணுவோம்னு சொல்லுச்சு. அதாவது வாட்ஸ்அப் கார் எடுத்தாருன்னா அவர் ஃபேஸ்புக்லேயும் இருக்காரு, யூடியூப்ல இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, எல்லாருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஷேர் பண்ணுவோம். நம்ம என்ன கொடுத்தோம்? நீ முதல்ல ஆன் ஆயிரு, யாருக்கு வேணா கொடு, எனக்கு என்ன. கடைசியா என்ன சொல்லுச்சு? இந்த எல்லாத்தையும் எடுத்து கிளவுட்ல நாங்கள் வச்சிருப்போம், நீ எப்போனா என்ன பண்ணிக்கலாம்? டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட அர்த்தம் என்னன்னா, உங்க வீட்டு பத்திரத்தை அவங்க வச்சிருப்பாங்க, வேணா நீங்க போய் அந்த பத்திரத்தை என்ன செஞ்சுக்கலாம்? வாங்கிக்கலாம். அதுக்கும் நம்ம என்ன கொடுத்துட்டோம்? ஓகே, ரைட். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு மெசேஜும் யாரோ ஒருத்தரால் என்ன செய்யப்படுது? படிக்கப்படுகிறது. இதுவே இப்போ ஒரு பெரிய பிசினஸ் தெரியுமா உங்களுக்கு? கால் சென்டர்ஸ் மாதிரி சென்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க. நீங்க அனுப்புற மெசேஜில் உள்ள கீவேர்ட்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க? எடுத்து வச்சிருப்பாங்க. ஃபார் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு ரீபாக் ஷூ அப்படின்னு நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்க. நான் இங்க மாதிரி இருக்கிறேன், எனக்கு ஒரு ரீபாக் ஷூ தேவைப்படுது, ஏதாவது இருந்தா சொல்லுடா அப்படின்னு நீங்க அனுப்புனீங்கன்னா, ஒரு 2 நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கோ, ஃபேஸ்புக்குக்கோ, உங்க மெயிலுக்கோ ஒரு விளம்பரம் ஒன்று வரும், இந்த ஏரியால ரீபாக் ஷூ கிடைக்குது அப்படின்னு. நீங்க அதை பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க தெரியுமா? இதைத்தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன், நல்ல வேலை என்ன செஞ்சிருச்சு, கண்டுச்சு. நம்ம மனசுல நினைச்சுக்கிறோம், நம்ம நினைக்கிறதுலாம் கிடைச்சிருச்சு. இல்ல சிலர் வேற சொல்லுவா, நான் வாங்குறது தேவசித்தம், ஏன்னா கர்த்தர் என் கண்ணுக்கு முன்னாடி காட்டியிருக்கிறாரு, நான் நினைச்சதை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? காட்டிட்டாரு. ஆக்சுவலா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் மட்டுமே 300 கால் சென்டர்ஸ் இருக்கான் அதுக்கு, கீவேர்ட்ஸை படிக்கிறதுக்கு. உங்களுடைய ஒவ்வொரு மெசேஜ் என்ன செய்யப்படுது? படிக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ஒவ்வொரு வாட்ஸ்அப், வீடியோ, ஃபேஸ்புக் எல்லாமே ஸ்டோர் பண்ணப்படுகிறது, வச்சிருக்கிறாங்க. முன்னாடியே மினிமம் 30 days வச்சிருப்பாங்க, இப்போ 6 months வரைக்கும் வச்சிருக்காங்க, சட்டம் மாத்தி இருக்கிறாங்க. நீங்க அனுப்புற ஒவ்வொன்றும், நீங்க இதுல வேற நம்மால் ஒரு அறிவாளி ஒருத்தர் இருக்கான், என்ன தெரியுமா?
டெலீட்னு கொடுத்துருவான். கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு எல்லாமே? ஆமாம், டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்த உடனே அவங்களுக்கும் டெலீட் ஆயிடுச்சு. உங்கள் 2 பேருக்கு தான் டெலீட் ஆயிருக்கும், அவனுக்கு என்ன ஆகாது, டெலீட்டே ஆகாது. அது ஒரு காப்பி என்ன ஆயிரும், ஸ்டோர் ஆயிரும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இதை வச்சு போலீஸ்காரங்களும் என்ன செய்கிறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய செய்கிறாங்க. காற்று மேயப்படுகிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கடைசி காலத்தில் காற்று என்ன செய்யப்படும், மேயப்படும். அதுலேயும் பாருங்க, கொண்டற் காற்றை தொடர்றாங்க. இந்த 2G 3G எல்லாம் 4G எல்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்டுபிடிப்பு. 5G 6G இருக்குல்ல, இப்போ 6G வருது. 5G 6G இருக்குல்ல, அது யாரோட கண்டுபிடிப்பு தெரியுமா? ஈஸ்டர்ன் கண்டுபிடிப்பு, சைனீஸ் ஜாப்பனீஸ். கடைசி காலத்தில் கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். இப்போ சொல்லுவாங்க, இந்த சண்டையே பெரும் சண்டை ஒன்று நடந்துட்டு இருக்குல்ல, அதுவே 5Gக்காக தான் நடக்குதுன்றாங்க. எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரணும்னு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நம்முடைய ஒவ்வொரு காரியமும் யாரோ ஒருத்தரால் மேயப்படுகிறது, யாரோ ஒருத்தரால் படிக்கப்படுகிறது. நான் ஒரு காஷனாகவே சொல்கிறேன், ஃபோனை வந்து தேவையானதுக்கு மட்டும் என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணுங்க. சிலருக்கு ஃபோன் தான் வாழ்க்கையே. காலைல ஏந்திரிக்கும் போதே கண்ணை மூடிட்டு தடவுறான், முழித்தால் உன்முகத்தில் தான் நான் முழிப்பேன், என் அன்பே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு எதை தடவுறான்? ஃபோனை கேட்டால் பாருங்களேன், டைம் பார்க்க தான் அதுக்கு தான் வாட்ச் கிளாக் இருக்குதே. அவனுக்கு என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே யார் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்க படிக்கணும், அடிக்ட் ஆகி போயிருக்காங்க. ஒரு காலத்திலலாம் வாட்ஸ்அப் வந்தால் ஒரு சவுண்டு ஒன்று வரும், எடுத்து பார்ப்போம். இப்போ அவனே டிஃபால்ட்டாக 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறாங்க. அவங்களே என்ன ரொம்ப நேரமாக மெசேஜே வரல, ஏன் இல்லை என்ன மறந்துட்டாங்க நம்மளை அப்படின்ட்டு திருப்பி என்ன செய்யறது? இப்போ ஒருபடி மேலே போய் ஃபோன் பண்ணியே கேட்குறான், என்ன நீங்கள் இன்னும் மெசேஜே அனுப்ப மாட்டீங்க. இப்போ அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிட்டான். இப்போ அவன் கவனிச்சுக்கொள்ளுங்க, நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் கண்காணிக்கப்படுகிறது. யாரோ ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதாவது இது ஒரு தனியாகவே மெசேஜ் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு நம்ம 24 ஹவர்ஸ் என்ன செய்கிறாங்க, சிசிடிவி வழியாக உங்களை பார்க்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் என்ன செய்யப்படுகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கொண்டற் காற்று பின்தொடரப்படுகிறது. உங்களுடைய ஒவ்வொரு மெசேஜும் படிக்கப்படுகிறது. தேவையில்லாத காரியங்களை அனுப்பாதீங்க, தேவையில்லாத வீடியோஸ் அனுப்பாதீங்க, தேவையில்லாத காரியங்களை வந்து ஃபோனில் ஸ்டோர் பண்ணாதீங்க. எவ்வளோ தடவை சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை, சரியா? அதுவும் நம்ம எத்தனையோ பேருக்கு சொல்கிறோம், தயவு செஞ்சு கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறோம், தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. கேட்டால் ஒன்றும் இல்லை, மணலாக வாயை வச்சுக்கிட்டு டெய்லி 30 ஃபோட்டோ எடுக்குது. ஏன் தான் எடுக்கும்னே தெரிய மாட்டேங்குது. அதை எடுத்து அதை ஒரு மாற்றுறதுக்கு ஒரு பொழப்பாக வச்சுக்கிட்டு டிபியை மாற்றுறது ஒரு பொழப்பு, டெய்லி மாற்றுறது. கவனிச்சுக்கொள்ளுங்க, எல்லாம் ஒரு நாள் எங்கேயோ போய் சிக்கலில் என்ன செய்யும், மாட்டும், கண்டிப்பாக மாட்டும். இன்னைக்கு காற்று தான் பெரிய பிஸ்னஸாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். அதோடைய 2வது பார்ட் என்ன சொல்லுது பாருங்களேன், அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு மீடியாவில் வரக்கூடியதான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் காற்று வழியாக தான் வருது. அதன் வழியாக என்ன வருதான், நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும். மீடியாவில் வர்றதில் 60 to 70% என்னது தான் பொய், கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. இன்னைக்கு உலகத்தினுடைய நிலை எப்படி இருக்குன்னு நினைச்சா, மீடியாக்காரங்க நினைச்சா என்ன செய்ய முடியும், ஒரு நாட்டில் ஆட்சியை மாற்றலாம், ஆட்சியை கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு மீடியாவுடைய கண்ட்ரோலுக்கு உலகம் போயிட்டே இருக்குது. மீடியாவில் ஒன்று சொன்னால் உண்மைதான், அவ்வளோதான். இன்னைக்கு மீடியாவை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் செய்யலாங்கிற முடிவுக்கே வந்துருச்சு. நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. செய்தியில் வர்றது எல்லாமே சரி கிடையாது. அதுவும் இந்த கொரோனா நேரத்தில் மீடியா பார்த்த வேலை இருக்குல்ல, பயங்கரமான வேலை. இது அங்கே ஒருத்தர் செத்துட்டார், எதிர் வீட்டில், பக்கத்து வீட்டில், தெருவு மூடியாச்சு, அதை நம்மால் சும்மா இருக்கிறவனுக்கு என்ன ஆகி போச்சு, கொரோனா வரதோ இல்லையோ பிபி சுகர் வந்துருச்சு அவனுக்கு. என்ன நடக்குது, வெளியே காலை வைக்கலாமா வேணாமா, அந்த அளவுக்கு 2வது அலை, 3வது அலை, 4வது அலை. ஒரு பெரிய செலிபிரிட்டி சொன்னார், தயவு செஞ்சு டிவி பார்க்காதீங்கன்னாரு. ஏன்னா நியூஸில் வந்தது எல்லாமே எப்படி தான் இருந்துச்சு, நமக்கு இன்ஃபர்மேஷன் அது வரல, நம்ம பயமுறுத்துறதுக்குனே வந்த மாதிரி இருந்துச்சு, ஜனங்களை போட்டு பயமுறுத்துற மாதிரி. அதனால தயவு செய்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர்றது எல்லாமே உண்மை கிடையாது, உங்களுடைய ஃபேஸ்புக்கில் வர்றது எல்லாமே உண்மை கிடையாது. சில ஆட்களுக்கு வந்து உண்மையா பொய்யான்ற பேச்சே கிடையாது. வந்த உடனே அதை என்ன பண்ணணும், ஃபார்வேர்ட் பண்ணணும். அவனுக்கு அது பண்ணி முடிச்சாதான் திருப்தி. இல்லைன்னா இன்னைக்கு ஏதோ நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமே, என்ன ஃபார்வேர்ட் பண்றோன்னு கூட ஏன் பண்றோம், கரெக்டா சரியா தப்பா ஒரு இது கிடையாது, உடனே ஃபார்வேர்ட். ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க,
ஒருத்தரை பத்தி அவதூறு சொல்றதுங்கிறது தப்பு, அதை பரப்புவதும் தப்பு. கானான் போய் நிர்வாணத்தை பார்த்துட்டு நிர்வாணம் சொன்னது மகா பெரிய தப்பு. ஒருவேளை அதை சேமும் யாபேத்தும் வேற ஒருத்தர்கிட்ட சொன்னாலும் அதுவும் தப்பு தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க ஃபார்வர்ட் பண்றது தப்பான விஷயமா இருந்தால் நீங்கள் அதற்கான ஆக்கினையை அணைய வேண்டிய வரும். ஏன்னா நீங்களும் பொய்க்கு என்ன பண்றீங்க. அதனால தான் எப்போதும் சொல்வேன், இந்த ஃபார்வர்ட் பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. தெரியாம எந்த விஷயத்தை என்ன செய்யாதீங்க. என்ன கேட்டா நீங்க ஃபார்வர்டே பண்ணாதீங்க. நல்ல வசனம் ஃபார்வர்ட் பண்ணுங்க, மெசேஜஸை ஃபார்வர்ட் பண்ணுங்க, இல்லை நீங்களே பேசி கூட நல்ல ஒரு சுவிசேஷம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதை விட்டுட்டு சில ஆட்களுக்கு ஏதாவது ஒன்று ஒரு கொஞ்சம் ஒன்று கான்ட்ரவர்சி வந்துடக்கூடாது, உடனே பரபரன். அதில் வேற அவன் வருத்தப்படுறான், 5 பேருக்கு மேலே சேர்த்து அனுப்ப முடியலையே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. பொய்யை பரப்புறதுல பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி, இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. கடைசி காலத்தில் பொய்யும் கேட்டும் என்னவா இருக்கு, வர்த்திக்க பண்ணப்படுகிறது. அதுக்கு அடுத்து அவங்க என்ன இருக்கு பாருங்க அந்த வசனத்தில், அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணி. இதான் ஃபர்ஸ்ட் டைம், நல்லா கவனிங்க. இதான் அசிரியரோடு கூட உடன்படிக்கை 2020 நடந்துச்சு. ட்ரம்ப் பீரியட்ல இஸ்ரேலுக்கும் அசிரியாவுக்கும், அதாவது யுஏஇக்குமான உடன்படிக்கை. இதுக்கு பேர் ஆபிரகாம் அக்கார்ட் அப்படின்னு பேர். இந்த ஆபிரகாம் அக்கார்ட் அப்படின்னு சொன்னா உலக சரித்திரத்திலேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆபிரகாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாரு பெயர் சபாவில், அடுத்து ஈசாக்கு பண்ணியிருக்கிறார் பெயர் சபாவில், யாக்கோபு பண்ணியிருக்கிறாரு லாபானோடு கூட. ஆனா கவனிங்க, இது அதற்கு பிறகு இஸ்ரவேல் பண்ணின உடன்படிக்கை. யாரோடனா அரபு நாடுகள், 7 அரபு நாடுகளோடு பண்ணியிருக்குது. இவ்வளோ கிரிட்டிக்கல் மூமெண்ட்லையும் அசிரியரோடு கூட உடன்படிக்கை நிறைவேறி விட்டது கர்த்தர் சொன்னபடி. மொத்தம் அரபு நாடுகள் 22, 7 நாடோட முடிஞ்சிருச்சு. இன்னும் 15 நாடோட பண்ண போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா போன வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த உடன்படிக்கையினுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் போக்குவரத்து, அது பரிமாற்றம் ஆரம்பிச்சிருச்சு. யுஏஇயோடு கூட என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் ஆரம்பிச்சாச்சு எல்லாத்தையும். இவங்க 2 பேரும் பரம எதிரிகள், அதான் ரொம்ப முக்கியம். உலக வரலாற்றிலேயே அத்தனை பேரும் அரபு நாடுகள்லாம் இஸ்ரேலுங்கிற பேரையே என்ன செய்ய மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. சியோன்காரங்க தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய மேப்ல பாலஸ்தீன் தான் இருக்கும், இஸ்ரேலுங்கிற வார்த்தையே இருக்காது. ஆனால் இன்னைக்கு இஸ்ரேலை அங்கீகரிக்க மாட்டேன்னாங்க, இஸ்ரேலை அங்கீகரிச்சாச்சு. எருசலேமை தலைநகரா ஆக்க மாட்டேன்னாங்க, ஆக்கினதுக்கு இன்னைக்கு யாரும் ஒண்ணுமே செய்ய முடியல. இஸ்ரேலை எதிரியா பார்த்தாங்க, இன்னைக்கு அவங்களோட உட்காந்து என்ன பண்ணிட்டாங்க, சைன் பண்ணப்பட்டாகி விட்டது. இது எல்லாம் பைபிள்ல உள்ள ப்ராபசி. இதெல்லாம் நடக்குமானா கர்த்தர் சொன்னா நடக்கும். எது ஒண்ணுமே பார்க்கறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், ஆனா அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் சொன்னா நடக்கும். நாம என்ன நினைப்போம்னா இதெல்லாம் நடக்காதுங்க, வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஒரு 7 அரபு நாடு இஸ்ரேலோட சைன் பண்ணுமா? 1948 இருந்து 2004 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட அரபு நாடுகள் 6 யுத்தத்தை பண்ணிருக்கு. அவ்வளோ வார்ஸ் நடந்திருக்கு. திடீர்னு இப்ப இஸ்ரேலோட என்ன ஆயிட்டாங்க, எல்லாரும் சமாதானமாகி உடன்படிக்கை பண்ணியாச்சு. இது நிறைவேறினது நம்முடைய காலத்தில், பர்டிகுலர் 2020. இந்த நாளை, இந்த வருஷத்தை குறித்து ஓசியா புஸ்தகத்தில் முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்குமானால் நம்மை குறித்தும் புஸ்தகத்தில் இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய காலங்களும் புஸ்தகத்தில் என்ன செய்யிருக்கு, 2020 அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்றது பைபிள்ல இருக்கும்னா, அந்த 2020 இருக்கிற உங்களை பத்தி என்ன பத்தியும் ஆண்டவர் அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாரு, நினைவு கூறியிருப்பார். தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு, அது நிறைவேறுவதற்கு ஒரு காலம் உண்டு. நம்முடைய காலத்தில் அது நிறைவேறி இருக்கிறது. சில தீர்க்க தரிசனங்கள் பைபிளை பார்க்குறோம், அவங்க காலத்தில் நிறைவேறிச்சு, இவங்க காலத்தில் நிறைவேறிச்சுன்னு. ஓசியா 12:1 நம்ம காலத்தில் நிறைவேறி இருக்கு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துருச்சு. அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டாகி விட்டது. அடுத்து கடைசியா அதுல அடுத்து என்ன இருக்குது, எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு மட்டும் பாருங்களேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு அரபு நாடுகள்கிட்ட தான் நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், என்ன வாங்கியிருக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்ததா இது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனா எகிப்துக்கு இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் கொண்டு போகப்பட்டாகி விட்டது. இதுக்கு பேரு லேவியதான்னு பேர். லேவியதான்னா கடற்பாம்புன்னு அர்த்தம் பைபிள்ல இருக்கு. அதன்படி இஸ்ரவேலிலிருந்து எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்பட்டாகி விட்டது. இந்த லேவியதான் பிளான்ல, இஸ்ரவேல் பிளான்ட்ல இருந்து
எகிப்து நாட்டுக்கு எண்ணெய் அனுப்பிட்டாங்க. இது நடந்தது 2020 பிப்ரவரியில் நடந்துச்சு. கர்த்தர் சொன்னபடி. யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் இஸ்ரவேல்னு ஒரு நாடே இல்லாத போது கர்த்தர் சொன்னது. அப்படி ஒரு நாடே இல்லாமல் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, எகிப்திலிருந்து எண்ணெய் எங்க போகும்? இஸ்ரவேலிருந்து எண்ணெய் எங்க போகும்? எகிப்துக்கு போகும். இன்னைக்கு இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் எங்க போயிருச்சு? எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டாகி விட்டது. கர்த்தர் சொன்னபடி தீர்க்க தரிசனம் ஓசியா 12:1 நம்முடைய காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்க வேண்டியது நம்ம காலத்தில் நடக்குது. இது 2020 லாக்டவுனில் நடந்துச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நியூஸாக வந்துச்சா, எத்தனை பேர் பார்த்தாங்க பார்க்கலன்னு தெரியல. ஆனால் இந்த ப்ராபசி இப்போ என்ன ஆயிடுச்சு? நிறைவேறி விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக. இதே மாதிரி தான் பைபிளில் உள்ள நிறைய தீர்க்க தரிசனங்கள் நமக்கு தெரியாமலே என்னவா இருக்கு? நிறைவேறி இருக்கு. ஏன்னா நாம அதில் என்ன பண்ணல? கான்சென்ட்ரேட் பண்ணல. நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க எதுல இருந்துச்சு? உலகத்தின் மேல இருந்துச்சு. நாம எப்படி வாழ போறோம், எதிர்காலம் என்ன, பிள்ளைகள் என்ன, நாம என்ன செய்ய போறோம். ஆனா அது நாம என்ன இதை கான்சென்ட்ரேட் பண்றோமோ இல்லையோ, கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இவைகளுக்கு நடுவில் இவ்வளோ அட்வான்ஸ்டு காலத்தில் நாம சொல்லக்கூடிய அட்வான்ஸ் சயின்ஸ் அட்வான்ஸ், இந்த காலத்திலையும் ஒவ்வொரு ப்ராபஸியும் துல்லியமாக நிறைவேறுகிறது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், வேதாகமத்தை நல்லா படிங்க. இதில் தான் விஷயமே இருக்குது. இதில் உள்ள விஷயம்தான் வெளியே நடக்கும். இவ்வளோ பெரிய பிளான்ட் போட்டு எகிப்துக்கு இவ்வளோ கடல் வழியாக கொண்டு போகிறாங்க அப்படின்னா, எண்ணெய் கொண்டு போகிறதுன்றது ஒரு விஷயம். ஆனால் இதை முன்குறிச்ச வேதாகமத்தினுடைய வார்த்தை நிறைவேறுச்சுங்கிறதா ரொம்ப முக்கியம். இதை நிறைவேற்றுறதுக்கு தான் இவ்வளோ காரியங்கள் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். தயவு செய்து நிறைய நியூஸ் படிக்கிறீங்க, மீடியாவில் போய் பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தா 10 பேப்பர் மீடியாலே என்ன செய்கிறாங்க, உட்காந்து படிக்கிறாங்க. நல்லது, படிங்க. எல்லாத்துக்கும் மேலாக பைபிள் படிங்க. ஏன்னா நீங்கள் பைபிளில் உள்ளது மீடியாவில் நிறைவேறினதை பார்க்க முடியும். அதுதான் நீங்கள் மீடியாவில் படிக்கிறதுக்கு பிரயோஜனம். வெறும் நியூஸாக படிச்சிட்டிங்கன்னா பிரயோஜனம் இல்லை. ப்ராஃபஸி நிறைவேறினதை பார்த்தா தான் உங்களுக்கு பிரயோஜனம். நம் கண்களுக்கு முன்பாக ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 3 பார்ட்டும் நிறைவேறி விட்டது. இது எல்லாம் லாக்டவுனில் நடந்துச்சு. நம் கண்களுக்கு முன்பாக தான் நிறைவேறி முடிச்சிச்சு. இதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்ததையும் பார்த்துட்டோம். இனி நடக்க போகிற ஒரு சில விஷயங்கள், அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு இந்த முதல் நாள் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். இந்த நடக்க போகிற சில விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இதை பற்றிலாம் நம்ம இனி வருகிற நாளத்தில் எடுப்போம். 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேலின் மேடைகள் அழிக்கப்படும், முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்கள் மேல் முளைக்கும், பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும். இது ஏன் சொல்றாங்க? இது எதனால அவங்க போய் குன்றுகள்லையும் பர்வதங்கள்லையும் எங்களை மூடுங்கன்னு சொல்றாங்க? அது இப்போ என்ன நிறைவேறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த சீரீஸில் இந்த 5 நாளைக்குள்ள கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாள் என்ன செய்வோம். ஏன்னா தனியாக ஒரு மெசேஜாக ஃபுல்லாக பார்க்கணும். அதை நம்ம பார்க்க போகிறோம். அது நடக்க போகுது. இந்த ஒரு நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.